அன்பு நேர்களே, இன்று சனிக்கிழமை நாடு முழுவதும் ஒரு பேசுபொருள். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன தலைமறைவு. ஆள் ஊருக்குள்ள இல்ல, வீட்டிலேயும் இல்ல. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன அவர்களை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தொடர்ந்து தேடி வருவதாகவும், அவர் எங்கு இருக்கின்றார் என்ற தகவலும் தெரியவில்லை என்று இன்று சிங்கள ஊடக பரப்பில் இது ஒரு பேச்சு பொருளாக இன்று இலங்கையின் உயர் மட்டங்களிலும் ஜனாதிபதி மட்டங்களிலும் ஏதாவது பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்ற வகையில் இந்த நிகழ்ச்சி ஆராயப்பட்டு வருகின்றது. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன தனது வீட்டை விட்டு வெளியேறி தனது தொலைபேசியையும் துண்டித்து விட்டு ஆள் வீட்டில் இல்லை என்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றது. ராஜித சேனாரட்ன கைது செய்யப்பட்டு தவிர்ப்பதாகவும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ராஜித சேனாரட்ன அரசுக்கு 26.2 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய மணல் சுரங்க ஒப்பந்தம் தொடர்பாக கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக நேற்று கொழும்பு நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. நேற்று வெள்ளிக்கிழமை சேனாரட்ன தனது தொலைபேசி எல்லாம் துண்டித்து விட்டு 2 தொலைபேசியும் குளோஸ் பண்ணிட்டார். தனது வீட்டை விட்டு வெளியேறி பல முறை சம்மன்கள் அனுப்பப்பட்ட போதும் அவருக்கு அந்த சம்மன்களை புறக்கணித்து விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்பதையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேற்று நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றது. இதன் பிரகாரம் அவரை கைது செய்வதற்காக ஒரு ஓபன் வரண்ட் ஒன்றை நேற்று ஆணையம் நீதிமன்றத்தில் கோரியிருந்தது. ஆனால் அதற்கான முறையான ஆவணங்கள் தயார் செய்யப்படவில்லை என்று நீதிமன்றம் அதை ரிஜெக்ட் செய்திருந்தது. சந்தேக நபர்களை கைது செய்ய ஆணையத்துக்கு அதிகாரம் உள்ளது என்பதை நீதிமன்றம் நினைவூட்டியதுடன் அதற்கேற்ப செயல்படுமாறு ஆணையத்திற்கு கௌரவ நீதிமன்றம் நேற்றே ஆலோசனை வழங்கியது. 2014 ஆண்டு மட்டக்குழி மோதரையா மீன்வள துறைமுகத்தை குத்தகைக்கு எடுத்த போது அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக கூறி முன்னாள் அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரட்ன மற்றும் 2 பேருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது 2014 ஆண்டில். இதுக்கும் ஜேவிபிக்கும் சம்பந்தமா இல்ல. இந்த வழக்கில் மற்ற 2 பிரதிவாதிகளில் இலங்கை துறைமுக கூட்டு தாமனத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லியனகே மற்றும் அதன் முன்னாள் நிர்வாக இயக்குனர் நீல் ரவீந்திர முனசிங்க ஆகியோர்கள் அடங்குவர். லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு 70 கீழ் 5 குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை இவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆகஸ்ட் 1 முதல் நவம்பர் 1, 2014 வரையான காலகட்டத்தில் மோதரை மீன் துறைமுகத்தை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு போதுமான தொகைக்கு அவங்க சூட்டபிள் ரேட்டுக்கு வராமல் போதுமான தொகைக்கு குத்தகைக்கு விட இலங்கை மீன்வள துறைமுக கூட்டுத்தாபனத்தின் இயக்குனர் குழுவை வற்புறுத்தி அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. கிரிந்த மீன்வள துறைமுகத்தில் நடந்த சர்ச்சைக்குரிய மணல் அகழ்வு திட்டம் தொடர்பாக முன்னாள் மீன்வள அமைச்சர் ராஜித சேனாரட்ன சந்தேக நபராக பெயரிடப்பட வாய்ப்புள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் ஏற்கனவே நீதிமன்றத்தை அறிவித்திருந்தது. அப்போது 2014 முன் ஒரு தடவையும் 2012 ஆண்டிலே ஏனெனில் இந்த பெசல்ஸ் கோர்பரேஷன் சேர்மனும் அவங்களோட நிர்வாக இயக்குனரும் வருவதாலும் அந்த அமைச்சரும் சம்மந்தப்படப்படும் என்றுதான் லஞ்ச ஆணைக்குழு இவங்களை எல்லாம் பெயரிட்டது. 2012 ஆண்டு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்ட இலங்கை மீன்வளத்துறை கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லியனகே ரூபாய் 5 மில்லியன் மதிப்புள்ள 3 சரக்கு பிணைகளில் ஜாமீன் பெற்றார். 5 மில்லியன் மதிப்புள்ள 3 சரக்கு பிணைகளில் பெற்றிருந்தார். தேவையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் இந்த திட்டம் அந்த நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது என்பது மேலும் தெரிய வந்தது. அப்போதைய மீன்வள அமைச்சர் ராஜித சேனாரட்ன இந்த முன்மொழிவை முன்வைத்திருந்தாலும்
நெறிமுறையின்படி அது அமைச்சக செயலாளர் மூலம் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதும் ஒரு வாதம். அதாவது அமைச்சரவை அமைச்சர்கள், அதாவது அமைச்சர் மட்டத்தில், அமைச்சு மட்டத்தில் அந்த அமைச்சு திணைக்களம் என்ன முடிவெடுக்கணும் அந்த முடிவுகளை உரிய முறைப்படி டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி தான் அதை ஒப்புதலுக்கு அனுப்பணும். அதுவும் அங்க செய்யல. எல்லாம் தில்லுமுள்ளு தாண்டா பாவிகளா. கொரிய நிறுவனம் சுத்திகரிக்கப்பட்ட மணலுக்கு ஒரு கன சதுரத்திற்கு ₹300 செலுத்தவும் தொடர்புடைய பிற வசதிகளின் செலவை ஏற்கவும் ஒப்புக்கொண்டது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இந்த மாதிரி இருக்கு. இருப்பினும் திட்டத்தை செயல்படுத்தும் போது அகழ்வாராய்ச்சி கப்பல் மற்றும் பிற உபகரணங்கள் உரிய நடைமுறை இல்லாமல் கொரிய நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. இதன் விளைவாக கூட்டுத்தாபனத்திற்கு 26.2 மில்லியன் நிதி இழப்பு ஏற்பட்டதாகவே இந்த குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டம் முற்றிலும் சட்ட கட்டமைப்பிற்கு வெளியேயும் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் போன்ற முக்கிய நிறுவனங்களிடமிருந்து சாத்தியக்கூறு அறிக்கைகளை பெறாமலும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆணையம் கூறியது. பின்பலியாக எந்தவித முறையாகவும் இல்லாமல் முறைகேடான வழிகளில் பேப்பர்ஸ் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் லஞ்ச ஊழல் ஆணையம் கண்டுபிடித்திருக்குது. 2012ஆம் ஆண்டு தலைவராக இருந்த காலத்தில் சந்தேக நபரான உபாலி லியனுக்கே மேற்படி திட்டத்தை செயல்படுத்துவதில் தேவையான அனைத்து நடைமுறைகளையும் மீறி ஒரு தலைபட்சமாகவும் சட்டத்தை மீறியும் செயல்பட்டதாக ஆணையம் மேலும் கூறியது. சந்தேக நபருக்காக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷம்பத் மெண்டிஸ் அவர்கள் விசாரணையின் போது தனது கிளைண்ட் எந்த சாட்சியத்தின் மீதும் எந்த செல்வாக்கையும் செலுத்தவில்லை என்று நீதிமன்றத்தை தெரிவித்தனர். அதாவது சாட்சியத்தை குழப்பவில்லை, சாட்சியங்களுக்கு இடையூறு தெரிவிக்கலை என்பதை நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். தனது கிளைண்ட் 77 வயதான கிளைண்ட் என்றும் அவரது உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதால் குறிப்பிட்ட ஜனாதிபதி வழக்கறிஞர் அவரை ஜாமீனில் விடுவிக்குமாறு நீதிமன்றத்தில் கோரியிருந்தார். ஊழல் வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட பின்னர் அப்போதைய விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் ராஜ்ய சேனாரட்ன சம்பந்தப்பட்ட வழக்கில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டு கைது செய்யப்படுவார் என்று ஏற்கனவே நீதிமன்றத்தை அறிவித்ததன் பிரகாரம் கிரிந்த மீன்வளை துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை முறையான கொள்முதல் நடைமுறைகளை பின்பற்றாமல் கொரிய நிறுவனத்துக்கு வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரிலும் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் மீன்வள அமைச்சர் ராஜ்ய சேனாரட்ன அவர்கள் உடல்நலை குறைவு காரணமாக விசாரணைக்கு ஆஜராக முடியாது என்று இன்று லஞ்ச ஊழல் ஆணையம் தெரிவித்திருந்தார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றச்சாட்டுகள் தொடர்பான வாக்குமூலம் அளிக்க லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவு முன்னாள் அமைச்சரை நேற்று காலை 9 மணிக்கு அழைத்திருந்த போதிலும் லஞ்ச ஒழிப்பு ஆணைய வட்டாரங்களின்படி சேனாரட்ன வழக்கறிஞர் நேற்று காலை அவர் சார்பாக ஆஜராகி தனது கட்சிக்காரர் மருத்துவ நிலை காரணமாக ஆஜராக முடியவில்லை என்று கூறியிருக்கின்றார். இந்த வழக்கு தொடர்பாக ராஜ்ய சேனாரட்னவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அனுமதி கோரிய போதும் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் முன்னதாக கொழும்பு தலைமை நீதிவான் கௌரவ தனிஜா லக்மாலி ஜெயசிங்கவிடம் சாட்சியங்களை சமர்ப்பித்திருந்தது. கப்பல் ஏற்றுமதியாளர்கள் கவுன்சில் மறு ஆய்வுக்கான அழைப்புகளுக்கும் எதிராக சரக்கு விதியை பாதுகாக்கின்றது. இதுல ஒன்று வருகின்றது, இலங்கை பொருட்களை இறக்குமதி செய்வதில் பல கொரிய நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ள போதிலும் அவற்றின் சில மண் அல்லது மண் தொடர்பான தயாரிப்புகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று இன்னும் பேர் வரல நம்ம பூந்தெடுத்தது ஜங் பூ லங்கா பிரைவேட் லிமிடெட் என்பது இலங்கை ஏற்றுமதி மேம்பாட்டு வாரிய கோப்பகத்தில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் ஒன்றாகும். எந்த நிறுவனம் என்று இன்னும் சொல்லப்படாம அந்த நிறுவனத்துல பட்டியலாம் ஜங் பூ லங்கா பிரைவேட் லிமிடெட் அந்த கொரியன் நிறுவன பேரு இருக்குது. அப்ப ஆக இன்னும் அந்த பேரும் சரியா வெளியேப்படலாம். சரி, இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தில் ஈடுபட்டதை குறிக்கிறது. இந்த 2 கம்பெனி தான், இந்த கம்பெனியும் ஸ்ரீலங்கா பூலங்காவும் லங்கா பிரைவேட் தான் ஈடுபட்டிருக்காம். கூடுதலாக ஈகோ பயோ லங்கா தென்கொரியாவில் ஷான்பயோ கோ லிமிடெட் உருவாக்கிய ஈகோ ES100 எனப்படும் மண் திருத்த தயாரிப்பை இறக்குமதி செய்கிறது.
இந்த துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்திற்கு சட்ட முறைகளை புறக்கணித்து வழங்கியதன் பிரகாரம் அரசாங்கத்திற்கு மேற்குறித்த இழப்பீடு ஏற்படுத்தின் பிரகாரமும் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதாகவே செய்திகள் இருக்கின்றது. எதுவானாலும் அவர் திங்கட்கிழமை நாளை மறுதினம் ஒன்று விசாரணைக்காக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு, அதாவது மலலசகர மாவட்ட, அதாவது ரூபவாயினிக்கு முன்னாக உள்ள மலலசகர மாவட்டத்தில் உள்ள லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அவர் ஆஜராகி தனது தரப்பு விளக்கத்தை அளிக்க வேண்டும். இல்லை என்றால் திங்கள் காலை அவருக்கு ஒரு ஓபன் மரண்ட் எடுத்து திங்கள் அன்றே அவர் நாடு முழுவதும் தேடப்படலாம். ஒன்று அவர் சரண்டர் ஆகணும், சாட்சியம் அளிக்க போனாலும் அவர் கைது செய்யப்படுவார், அல்லது அவர் சாட்சியம் அளிக்கப்படாத பட்சத்தில் அவருக்கு ஒரு திறந்த ஓபன் மரண்ட் ஒன்று பாஸ் பண்ணி அவர் கைது செய்யப்படுவார். அப்ப இந்த ஐஜிபி ஒளிஞ்சு தெரிஞ்ச மாதிரி இவர் ஒளிஞ்சு தெரிய போறாரா, எப்படியும் ஆஜராகத்தான் போகணும், அல்லது அன்றே ஆஜராகி அன்றே புன கொடுக்கவும் வழி இருக்கின்றது. நீதிமன்றத்தில் ஆஜராகி ஒளிஞ்சு தெரியாம, மன்றுக்கு தனி காட்டி தெரியாம இவர் ஒன்று மன்றில் ஆஜராகி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம், அல்லது நேர அவர் லஞ்ச ஊழல் ஆணைய குழுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். எதுவானாலும் அவங்க அவரை உடனே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இடத்துல நியாயமான கோரிக்கைகளை முன்வச்சு அவருக்கு பெயில் கேட்டா பெயில் கொடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. இதுதான் சட்ட முறைங்களா. அப்ப ஆக இவர கையெல்லாம் இருக்கு, எல்லாம் டாக்டர் ராஜேந்திர கையெல்லாம் இருக்குது. அவரை கைது செய்த வேண்டிய தேவையில்லை. ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவர் லீகல் முறைப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவரை அங்க வண்டியில ஏற்றிக்கிட்டு அவங்க நீதிமன்றம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணினால் உடனே ரிமாண்ட் பண்ணலாம். 3 நாளோ 4 நாளோ ரிமாண்ட் பண்ணத்தான் ஆகணும். வெளிக்கடைக்குள்ள அண்ணாச்சி கொஞ்சம் போய் வரதான் 3. ஆனால் இதுல ஒன்று செல்வம், இந்த ராஜித சேனாரட்ன 2 ஆட்சி மாற்றங்களுக்கு முக்கிய செயல்பாட்டில் ஈடுபட்டார். ஒன்று கோட்டபய ராஜபக்சவை மன்னிக்கவும், முதல்ல மஹிந்தனை வெளியாக்குவதில், மஹிந்தனை வெளியாக்கி இந்த நல்லாட்சி அரசு சிறிசேனை அவர்களை கொண்டு வருவதில் மும்முரமாக ஈடுபட்டவர். நாட்டு மக்கள் மறக்க கூடாது. 2வது கோட்டை என்ற ஆட்சியை வீழ்த்துவதிலும் முக்கிய பங்கு வகித்தவர். ஆக இந்த அண்ணன் தம்பி 2 ஆட்சிகளிலும் மிக முக்கிய பங்காளி டாக்டர் சேனாரட்ன. அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் இருக்கா என்றாலும் லீகல் மூவ் என்றதால அவர் உடனடியாக அவர் பிரைபரி கமிஷனுக்கு முன்னுக்கு ஆஜராகி தன்னை ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவங்களும் சின்ன ஒரு குட்டி பரிந்துரை போட்டு எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லி புனம் கிடக்க வாய்ப்பு இருக்குது. எனவே அது அரசாங்க உயர்மட்டத்திலேயும் ஒரு பேச்சுவார்த்தை, களுத்துறை ஒரு பிரதிநிதி ஊடாக இன்று அரசியல் உயர்மட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது. அதாவது இது சரியா சொல்ல போனால் களுத்துறை மாவட்டத்தில் மிக முக்கியம், இவரும் களுத்துறை அவரும் களுத்துறை, ஒரு முக்கியமான ஒரு வைத்திய அமைச்சர் ஊடாக ஒரு சிறிய பேச்சுவார்த்தை இன்று மாலை மூவ் ஆயிருக்குது. அதன் பிரகாரம் ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ், குட்டி பெரிய ஊழலுக்கு பேர் பொறுப்பு இல்லையே, அவர் அந்த பேப்பருக்கு அந்த ஆளுக்கு பொறுப்பு இல்லை, பேப்பருக்கு மூவ் ஆகிருக்குது. சோ இவர் திங்கட்கிழமை ஆஜராகி பெயிலுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. ஆனாலும் இவருக்கு பெருத்த ஊழல் இல்லை, கீழே நடைபெற்ற ஊழலுக்கு இவர் ஒரு மாட்டிக்கிட்டார், மனுஷன் மாட்டிக்கிட்டு, அதுக்கு சம்பந்தம் இல்லை உண்மையா சொல்ல போனாலும். எனவே ராஜித சேனா அவர்கள் 2 ஆட்சிகளையும் கவிழ்ப்பதில், 2 ஆட்சிகளை வீழ்த்துவதில், 2 ஆட்சிகளுக்கு எதிராக அண்ணன் தம்பி ஆட்சிக்கு எதிராக மிக அதிகமாக ஈடுபட்டவர். அது மாத்திரமல்ல, கைது செய்யப்பட்ட தமிழ் வாலிபர்களை எல்லாம் முதலைக்கு இரையாக்கிய விடயத்தை இவர் தான் முதல் ஊடகத்தில் கொண்டு வந்தார். எனவே அவருக்கு ஒரு 77 வயசு என்றாலும் நல்ல ஆட்ட ஓட்டமா தான் இருக்கிறார். அவர் பிணையில் பெற வேணும் என்று ஆசைப்படுகின்றேன். நேர்களே, இது அவசர செய்தி என்பதால் நாம் மீண்டும் எமது செய்தி பின்னுக்கு போயிருக்கின்ற மீண்டும் சந்திப்பு. நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.